மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதை இது அந்தர்யோகமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உத்தவ கீதையில் 7, 8வது அத்தியாயம் முடிஞ்சு 9வது அத்தியாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதில் ஆரம்பத்தில் இந்த உத்தவ கீதையில் முதல்ல கதையெல்லாம் வந்தது. 6வது அத்தியாயத்தில் கதையெல்லாம் வந்தது. பகவான் கிருஷ்ணரை எல்லாம் தேவர்கள்லாம் வந்து கூப்பிட்றாங்க. பிரம்மா எல்லோரும் வந்து நீங்கள் அவங்க வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நம்மளுடைய பார்க்கடலுக்கு வாங்க, நம்மளுடைய லோகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்கிறார். அந்த உத்தவ கீதையை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த உத்தவ கீதையில் உத்தவருங்கிறவர் இவருக்கு ஒரு பெரிய ஒரு மந்திரி மாதிரி ஒரு பெரிய மகானாக இருந்தவர். அங்கே பெரியவர். அவர் கேட்குறாரு, உபதேசம் பண்ணுறார். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் நிறையா பார்த்துருக்கோம். முதல் உபதேசம் தியாகம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு சொன்னார். தியாகம்ங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை நிறைய விளக்குனார். அந்த தியாகத்துக்கு மித்யா ஞானம் வேணும்னு சொன்னார். இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். பிறகு பொறுப்புணர்வு, உனக்கு நீயே குரு, இதெல்லாம் பார்த்துட்டு அவதூத கீதைக்குள்ளே வந்தார். இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது யார்? பரீட்சித் மகாராஜாவுக்கு யார் சொல்கிறது? சுகர் சொல்கிறது. அதுக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு சொல்கிறதாக வருது. அதுக்குள்ளே என்ன வருது? அவதூத கீதைன்னு வருது. அவதூதர் இப்படி யது மகாராஜாவுக்கு சொன்னார்னு வருது. பிளாஸ்பேக்கு ஒவ்வொன்றா வருது. இப்போ நம்ம அவதூத கீதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அவதூத கீதை இதில் முதல்ல இந்த அவதூத கீதையில் 24 குருமார்கள் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். உலகத்தில் ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு. அதெல்லாம் ஒவ்வொன்றா குருவாக நினச்சி எடுத்துக்கிட்டு அவர் அதிலிருந்து சில கருத்துக்களை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பார். அவதூத சன்னியாசி அவர் பாட்டுக்கு நடந்து போவார். சித்தன் போக்கு சேவ போக்குன்னு போய்கிட்டே இருக்கிற பொழுது எதையெல்லாம் பார்க்குறாரோ அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல பூமியிலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். பொறுமையை கற்றுக்கொண்டேன். பிறகு இன்னொன்று சொன்னார், அதில் சேவையை கற்றுக்கொண்டேன்னார். பிறகு 2வது பூமிக்கு அடுத்து காற்று. அதில் உள்ளே சஞ்சரிக்கும் காற்று, வெளியே சஞ்சரிக்கும் காற்று. உள்ளே சஞ்சரிக்கும் காற்றில் உடல் ஆரோக்கியம், வெளியே சஞ்சரிக்கும் காற்றில் பற்றின்மையை கற்றுக்கொண்டேன். காற்று எல்லா இடத்துலையும் வாசனையை வாங்கிட்டு போகும். நல்ல வாசனையை வாங்கும், கெட்ட வாசனையை வாங்கும். வச்சுக்கிட்டு இருக்குமா? விட்டு போயிடும். அது மாதிரி நம்ம உலகத்தில் நல்லது கெட்டதில் இருந்ததே ஆகணும். எந்த மனுஷனுக்கு நல்லதே நடக்கிறதும் கிடையாது, எந்த மனுஷனுக்கு கெட்டதே நடக்கிறதும் கிடையாது. இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் இருந்தவர் எவரும் இல்லை, துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் மடிந்தவர் எவரும் இல்லை. ஒரு பாட்டு, சினிமா பாட்டே இருக்குது, ஓ மனமேங்கிற படத்தில். அப்படி எல்லாருக்கும் நல்லதும் வரும், கெட்டதும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். அது கடந்து போய்கிட்டே இருக்கணும். காற்று அப்படி தான் வீசும். நல்ல காற்றையும் கொண்டு வரும், போயிடும். கெட்ட காற்றையும் கொண்டு வரும், போயிடும். இதை கற்றுக்கொண்டேன்னார். 3வது ஆகாசத்தில் ஆத்ம தத்துவம். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். விட ஆத்ம தத்துவத்தை சொல்வார். ஏன்னா உலகார கேட்டுக்கிட்டே இருந்தால் தூக்கம் வரணும்ல நம்மளுக்கு. அதுக்காக என்ன பண்ணுவோன்னா ஆத்ம தத்துவத்தையும் சொல்லிடுவார் அப்பப்போ. பிறகு நீர் நெருப்பு, ரெண்டையுமே ஞானிக்கு உதாரணமாக சொல்வார். நீர் நெருப்பு ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். நீரிலிருந்து ஞானியினுடைய குணங்கள், நெருப்பிலிருந்து ஞானியினுடைய குணங்கள்லாம் சொன்னார். அது நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பயன்படும். ஏன்னா இல்லறத்தில் நிறைய ஞானிகள் இருக்காங்க. துறவிகளை விட இல்லறத்தில் நிறைய ஞானிகள் இருக்காங்க. உங்களுக்கு தெரிகிறது இல்லை. சன்னியாசியே ஞானி இல்லாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இல்லறத்தில் ஞானிகளும் நிறையா இருக்காங்க. பிறகு சந்திரன்லேருந்து ஆத்ம தத்துவம் அங்கேயும் வருது. ஆத்மா மாறாதது. ஆனால் காட்சிக்கு சந்திரன் எப்படி தெரியுது? தேய்கிறது வளர்றது மாதிரி தெரியுது. உண்மையிலே ஆத்மா தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை. சந்திரனில் எப்பயுமே பாதி பகலாக இருக்கும், பாதி இரவாக இருக்கும். சயின்ஸ் அப்பயே கண்டுபிடிச்சி சொல்லிட்டார் அவர். ஏன்னா பிறகு கால தத்துவத்தையும் சொன்னார். அதில் ஒரு கால தத்துவம், அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கணும். பிறகு சூரியன்,
சூரியன்லேருந்து எடுத்தல் கொடுத்தல். சூரியன் கடல் நீரை எடுக்கிறது, வச்சுக்கிறதா, கொடுத்துருது. சமுதாயத்திலேருந்து நாம் எடுக்கணும், கொடுக்கணும். கொடுக்கறது மட்டும் பண்ணாலும் நிற்காது, ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறாங்க. உன்னை எடுக்கணும், கொடுக்கணும், அதாவது பரஸ்பரம் இருக்கணுமா, அப்போ தான் அந்த உறவு நீடிக்குமா. அதுக்காக எடுத்தல் கொடுத்தல். ஆனால் பற்றும் வைக்கக்கூடாது. மேகத்தை எடுத்து நான் மழையே பொய்ய மாட்டேன்னு வச்சுருந்தா என்ன செய்யும், விட்டுரும் திருப்பி. அது பற்று வைக்கக்கூடாதுங்கிற கருத்து. பிறகு ஆத்ம தியானமும் அதில் சொல்லப்பட்டது. ஒரே சூரியன் 1000 குடங்களில் இருந்தாலும் 1000 சூரியனாக தெரியும். ஒரே ஆத்மா கோடானு கோடானி ஜீவராசிகளாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த தத்துவம் சொல்லப்பட்டது. பிறகு 8வது குரு புறா. இதில் தான் இல்லற தர்மம் மிக மிக போதிக்கப்பட்டது. இல்லறத்தில் நாம் எப்படி அந்யோன்யமாக குழந்தைகளோட கணவன் மனைவி இருக்கணுங்கிறதையும் சொல்லி அதில் மூழ்கிடக்கூடாதுங்கிற கருத்தை சொன்னார். இருக்கணும், ஆனால் அதில் மூழ்கி விடக்கூடாது. ஒருத்தர் இறந்தால் நானும் செத்து போவேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூடாது. அவர் இல்லாட்டி நான் வாழ மாட்டேன், நான் இல்லாட்டி அவர் வாழ மாட்டேன். இந்த காதல் கதையெல்லாம் அப்படித்தானே வருது நிறையா. அப்படி அந்த மரணம், குழந்தைகள் இறந்தவுடனே இவங்க இறக்குறது, அப்படியெல்லாம் அதில் வந்துச்சு. அது கூடாதுங்கிற கருத்தை போதிச்சார் புறா உதாரணத்தில். பிறகு 9 இதுவரைக்கும் 8வது அத்தியாயம் போச்சு. 9வது அத்தியாயத்தில் மலைப்பாம்பு உதாரணம். அது தேடி போகாது இறையெல்லாம், அது சன்னியாசிக்கு லட்சணம். வர்றதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, நம்மளுக்கு இன்பமும் துன்பமும் பூர்வ ஜென்ம அடிப்படையில் செஞ்ச கர்ம வினையை வச்சு வருது. இப்போ துன்பம் வரும்பொழுது என்ன பண்ணுறோம், அதுவாக வருது, நம்ம விரும்புறதில்ல. விரும்பாமல் துன்பம் வருதா வரலையா? விரும்பியா துன்பம் வருது? யாராவது துன்பத்தை விரும்புவோமா? விரும்ப மாட்டோம், ஆனால் வருது. அது மாதிரி இன்பமும் வரும், நீ விரும்புறியோ விரும்பாட்டால் வரும். ஆனால் இன்பம் வந்தால் அக்செப்ட் பண்ணுவான், துன்பம் வந்தால் வேணாம். மலைப்பாம்பு எலும்புந்தோளுமாக ஒரு ஆடு வந்தாலும் சாப்பிடும், நல்லா கொழு கொழுன்னு வந்தாலும் சாப்பிடான்னு இருந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம் பார்த்தேன், நிறையா பார்த்தேன், சுருக்கமாக சொல்கிறேன். கடல் உதாரணம். கடலை பற்றி ஞானியோட கம்பேர் பண்ணார். ஆழமானது, அளவிட முடியாதது, அசையாதது, நிறைய அதெல்லாம் பார்த்தோம். பிறகு விட்டில் பூச்சி. இந்த 5 இந்திரியங்களுக்கு 5 உதாரணம் சொன்னார். விட்டில் பூச்சி கண். கண் என்ற இந்திரியத்தில் மயங்கி விடக்கூடாது. நிறைய அழகான காட்சிகள்லாம் இருக்குது, ரசிக்கலாம், தப்பு கிடையாது. அதுலேயே மூழ்கி விடக்கூடாது. டிவிலே மூழ்கிடுறோமா இல்லையா? வீட்டில் டிவி ஓடலைன்னா கிறுக்கு பிடிச்சிடும், சீரியல் பார்க்கலைன்னா பைத்தியம் பிடிச்சிடும், இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. அது கண் இந்திரியம். விட்டில் பூச்சி ஒளியை பார்த்து ஓடி போய் அதில் விழுந்து தன்னையே அழிச்சிக்கிறது. அது அளவோடு இருக்கணுங்கிறதுக்காக சொன்னார். பிறகு தேனி. தேனி தேனை எடுக்கும் பொழுது மலருக்கு துன்பம் கொடுக்காமல் எடுத்து சேகரித்து வைக்கிது. அதே நேரத்தில் என்ன பண்ணுது, ரொம்ப சேர்த்து வச்சு தன்னையும் அழிச்சிக்கிறது. அது பார்த்தோம். பிறகு யானை ஸ்பர்ஷம் உதாரணம். பிறகு தேனை எடுப்பவன், அதுவும் பார்த்தோம். தேன் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் என்ன பண்ணுறான், தேனுக்கு அது பயன்படுறதில்ல, இன்னொருத்தன் எடுத்து விட்டு போயிடறான். அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிற கூடாதுங்கிறது பார்த்தோம். மான் சப்தம். இசைக்கு மயங்கி சில பேர் என்ன பண்ணுற, அடிமையாகிடுறாங்க. ஒரு காலத்தில் பாப் இசைன்னு ஒன்று வந்துச்சு, வேர்ல்டே கடைசியில் ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா சில பேர் இசைக்கு மடங்கிடுவாங்க. நீங்கள் அப்படித்தானே பார்த்தா, ரயிலெல்லாம் பார்த்தா காதில் வச்சுக்கிட்டு எனக்கையோ கேட்டுக்கிட்டே போய் ஆக்சிடெண்ட் ஆகி போகுது ரோட்டில் நடந்து போகும்போது. அதுக்கும் அடிமையாக இருக்கும் மான். மான் அந்த காலத்தில் பிடிக்கிறதுக்கு சத்தத்தை ஒரு இசை மீட்டினா மான் அடங்கிருமா, அப்படித்தான் பிடிப்பாங்களாம். ராமருக்கு அந்த கலை தெரியாமல் போச்சு. ராமருக்கு அந்த கலை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த மானை பிடிச்சிருப்பார். ஓடி விரட்டி ஓடி போய் ரொம்ப எய்து. அது மாயமான், மயங்காது இசைக்கு, ஏன்னா அது மாரீசன்கிற மான் இல்லையா? அப்படி இசைக்காக அந்த சப்தத்துக்கு மானை சொன்னார். பிறகு மீன், நாக்கு. இது ரொம்ப ரொம்ப பார்த்தோம். அந்த நாக்கு இருக்கே, இந்த நாக்கு தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? ஒரு சினிமா பாட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? கத்தி கோடாரி எல்லாம் சொல்லுவான். கடைசியில் எம்ஜிஆர் சொல்வார், நயவஞ்சகர்களின் நாக்குத்தான் அது அப்படிம்பார். சுவைக்கும் சரி பேச்சுக்கும் சரி, நாக்கை கட்டுப்படுத்தலைன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். 2 இந்திரியம் இருக்குது நாக்குக்கு மட்டும். கண்ணு பார்க்க மட்டும் செய்யும், காது கேட்க மட்டும் செய்யும். ஞானேந்திரியம் மட்டும் இருக்குது அதுக்கு. இது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சேர்ந்தது நாக்கு.
சுவை என்பது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்ங்கிறது பேசும் சக்தி. இது ரெண்டும் கண்ட்ரோலாக இல்லைன்னா, அதனால நாவடங்க நாளும் அடங்கும். நாங்கள் மீன் சுவைக்கு அடிமைப்பட்டு தன்னை மாய்த்து கொள்ளுகிறது. அதிலிருந்து நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இதை கற்றுக்கொண்டேன்கிறார். பிறகு பிங்களா என்ற ஒரு வேஷி, வேஷிட்டு வந்து என்ன கற்றுக்கிறது? அதில் தான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டான். வைராக்கியம் வருது அவளுக்கு. எவ்வளவு மோசமான வாழ்க்கை ஒருவன் வாழ்ந்தாலும் அதிலிருந்து மீண்டு நல்ல வாழ்க்கைக்கு வர முடியும். அவள் சொல்கிற இல்லறத்தை பற்றி சொல்கிற, இல்லற தர்மம் எவ்வளவு உயர்ந்தது, அதை பின்பற்றாமல் விட்டு அழிந்து விட்டேனே அப்படின்பா. அதில் எப்படியெல்லாம் ஒரு பரஸ்பரம் இருக்குது, எப்படியெல்லாம் ஒரு துணை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்லி, பிறகு எனக்கு வைராக்கியம் வந்து நான் பகவானை பற்றி கொண்டேன்பா, விஷ்ணுவை பற்றி கொண்டேன். ஏதோ செய்த புண்ணியத்தினால் எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, எப்படி எனக்கு கிடச்சிச்சின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை விட்டு நல்ல வாழ்க்கைக்கு வருவாள். அவள் இல்லற தர்மத்தை பற்றி நிறைய போதிக்கிறாள். இல்லறம்ங்கிறது இப்படி உயர்ந்த தர்மமாக இருக்குது, அதை விட்டுட்டு வந்து சீரழிஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை துணிந்து அதிலிருந்து அனைத்து சுகங்களிலிருந்தும் விடுபட்டு வைராக்கியம் வந்து பிறகு கடவுளை அடைகின்றாள். நிம்மதியாக அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றாள். யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட, யார் பட்டினத்தை இவரை பார்த்துருக்கோம், யார் அருணகிரிநாதரை பார்த்துருக்கோம் இல்லையா? எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். வால்மீகி பக்கா திருடன், ராமாயணத்தை எழுதினார். எல்லாருக்கும் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குங்கிறது பிங்களாவிலேருந்து கற்றுக்கிட்டோம். பிறகு அதற்கு அடுத்து 17 குரு முடிஞ்ச பிறகு அந்த அத்தியாயம் முடிஞ்சிருது. 18வது அத்தியாயம், 18வதுங்கிறேன். அடுத்து 9வது அத்தியாயம். 8வது அத்தியாயம் முடிஞ்சு 9வது அத்தியாயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டோம். 10வது அத்தியாயம் பிங்களா வரைக்கும் 9வது அத்தியாயம். இதில் 18வது குரு குருரப்பறவை. இதை நம்ம பண்ண விட்டு ஆரம்பித்தோம். 18வது குரு குருரப்பறவை. இது 9வது அத்தியாயம். 9 முதல்ல 8வது அத்தியாயம் முடிச்சது 9வது அத்தியாயம். இது போன கிளாஸில் போன அந்தர்யோகத்தில் ஆரம்பிச்சிட்டோம். இதில் குரரப்பறவைன்னா கழுகு மாதிரி ஒரு பெரிய பறவை, கழுகுன்னே வச்சுக்கலாம் நம்ம. இதில் என்னென்ன கருத்து வருதுன்னா, அபரிக்கிரகம் என்ற ஒரு பண்பு, தேவைக்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு பண்பை கற்றுக்கொண்டேன். அப்படி தேவைக்கு மேலே வச்சுக்கிட்டால் என்ன பிரச்சனை வரும், பிறகு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அந்யதா சித்தமாக இருக்க வேண்டும் என்ற கருத்து, அதெல்லாம் விளக்க போகிறோம், பார்க்கலாம். இதுக்கெல்லாம் உதாரணம் குரரப்பறவை. இது இந்த கருத்து இந்த 18வது குருவில் வருது. 17 குரு பிங்களா வரைக்கும் 8வது அத்தியாயம் வரைக்கும், இது 9வது அத்தியாயம். இங்கே இந்த பறவை வந்து ரொம்ப உயரமாக பறக்கக்கூடிய பறவை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவைக்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாதுங்கிற கருத்தை அடிக்கொருக்கா வலியுறுத்துறாரு. ஏன்னா இவர் சாமியார், அவருக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவை இருக்கா இல்லையா? இவர் சொல்லலாம், நம்ம இருக்க முடியுமா? அப்படி நம்மளுக்கு நிறையா வேணுமே, கடைசி காலம் வரைக்கும் பிழப்ப ஓட்டணுமே, அப்படி தான் நம்மளுக்கு புத்தி வரும். அதை எப்படியெல்லாம் சொல்ல போகிறார், வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லலை, அதில் பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறார். இவர் எதை பார்த்தாலும் அந்த ஞானியின் லட்சணம் அதே வருது, இவருக்கு துறவியின் லட்சணம் வருது. துறவின்னா காய் ஊட கட்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும் துறவி நினைக்காதீங்க. இல்லறத்தில் வாழ்ந்தாலும் எதுலேயும் அட்டாச்சு இல்லாமல், அதாவது அதில் எல்லாம் வாழலாம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் துக்கப்படாமல் வாழ்ந்து பழகிட்டோம், அவர் தான் பெரிய சன்னியாசி. இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் சந்தோஷம், இல்லைட்டாலும் சந்தோஷமாக இல்லறத்தில் வாழ்ந்துட்டு அவர் பெரிய துறவியாக. அதனால் என்ன சொல்கிறார் இவர், எல்லாருக்கும் சேர்த்து இதை சொல்கிறாரு. யாரை பார்த்தாலும் ஞானியுடைய நட்சலம் தான். இன்னொன்று கூட நினச்சி சொல்லலாம், நம்ம எல்லோரும் ஞானின்னு நினச்சி கூட அவர் சொல்லலாம். எல்லோரும் ஞானி தான் வந்து கிளாஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சி கூட சொல்லலாம். இங்கே சொல்கிற முதல் கருத்து அபரிக்கிரக. அபரிக்கிரகம்னா தேவைக்கு மேல் அதிகமாக வைத்து கொள்ளக்கூடாது. இங்கே இந்த உதாரணத்தை பின்னாடி சொல்கிறார். ஒரு கழுகு ஒரு மாமிச துண்டை, பெரிய துண்டை தூக்கிட்டு போகுது. இதை எடுக்க மற்ற பறவைகள் நிறையா வருது. ஆனால் என்ன பண்ணுது, இது தூக்கிட்டு போனவொன்னே எல்லாம் துரத்துது. அதை இதை விட வலிமை கம்மியான பறவைகள் தான், ஆனால் அதை எப்படியா பறித்து மொத்தமாக கூட்டமாக துரத்துது. இதுவும் அங்கங்கே ஓடி பார்க்குது, தப்பிக்க முடியலை. ஓடி கடைசி டப்புன்னு அந்த துண்டை கீழே போட்டுச்சான். போட்ட உடனே இதுக்கெல்லாம் போய் சண்டை போடுது. அது நிம்மதியாக உட்காந்து அப்படியே ஆனந்தமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சான்.
இதுதான் கதை. ஒரு பறவை ஒரு பெரிய மாமிசத்தை தூக்கிட்டு போகுது, எல்லாம் துரத்துது, அது தப்பிக்க முயற்சி பண்ணது, முடியலை. துண்டை விட்ட உடனே என்னாச்சு, இதுவெல்லாம் போய் அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கு. இது நிம்மதியாக ஒரு மரத்தில் உட்காந்து அழகாக வேடிக்கை பார்த்துச்சான். இதை வச்சு என்ன கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். இங்கே முதல்ல கருத்தை சொல்லி பிறகு உதாரணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்வார். அதாவது ராமகிருஷ்ணரோட ஒன்று சொல்வார், உன்னிடம் பொருள்கள் நிறையா இருந்தால் நிறைய ஆட்கள் வருவாங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா உன்னை விட்டு எல்லோரும் போயிடுவாங்கன்னு சொல்லுவார். அப்படி தானே உலகத்தில் நடக்குது. அன்றைக்கி இதெல்லாம் சொன்னேன். ஒரு அரசியல்வாதி கூட ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நிறையா வந்தாங்களாம். பொறுப்பில் இருக்கும்போது நிறையா பிறந்தநாள் கொண்டாடி இருக்கார். அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அடுத்த நாள் பதவியெல்லாம் போயிடுச்சு, எலெக்ஷன்லையும் தோற்று போயிட்டார். அடுத்த பிறந்தநாள் ஒருத்தர் கூட வரல. ஒருத்தர் சில பேர் ரொம்ப நம்பிக்கையுள்ள வந்தாங்களாம். என்ன ஒருத்தரையும் காணோம் அப்படின்னாப்லையும். அவர் சொன்னாராம், பல காக்கைகளை காணவும் சில குயில்கள் கூடினார்னாராம். அப்படி தான் இருக்குது உலக வாழ்க்கை. நம்மளுக்கு தேவைக்கு உண்டானதை, வாழ்க்கைக்கு தேவையானதை பயன்படுத்தினா தப்பு கிடையாது. அது பரிக்கிரகம் அல்ல, அபரிக்கிரகம். இன்பம் தரும் பொருள்களை மிக மிக அதிகமாக பற்றுடன் வைத்திருந்தால் அதற்கு பெயர் அபரிக்கிரகம். அது நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கிறணும், ஸ்டாண்ட் பை வேணும்னு ஒரு பழக்கம் இருக்குது. முதல்ல ஒன்றுமே இருக்காது, கார் வாங்குவோம், அப்புறம் அந்த கார் ரிப்பேராக போச்சுன்னா என்ன, இன்னொரு கார் வாங்கிடுவோம். ஸ்டாண்ட் பை வச்சுக்கிறோம், எல்லாத்துலேயும் ஸ்டாண்ட் பை இருக்குது. அதனால் என்ன சொன்னால், நாம் எது தேவைன்னு பார்த்து வச்சுக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா பயன்படும் சொல்லி சேர்த்து வச்சுருப்போம் மொத்தமாக. இந்த தைப்பொங்கலுக்கு முதல் நாள் எடுக்கும்போது பார்த்தா அவ்வளோ கிடக்கும் குப்பை. அதுக்காக போய் பண்டிகைன்னு வச்சாங்க, தேவையில்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படி நம்ம என்ன சேர்த்துக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். சொன்னேன், ஒரு துறவி ஒருத்தர் என்ன பண்ணாராம், ரூமில் இருக்கலாம் காலி பண்ணலாம், தேவையில்லை எடுத்து வச்சு பார்த்தாராம். ஒவ்வொன்றா பார்த்துருக்காரு, ஒன்று கூட ஒரு தேவையில்லாமல் அவரே ரூம் போட்டு போயிட்டாராம். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்படி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் இல்லாமல் போயிடுது. இதை நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமாக என்னென்னா, தேவைக்கு மேலே நம்ம இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம ஆரம்பித்தோம். பயம் வரும். முதல் இது பயம் வரும். இரண்டாவது, அந்த பொருளுக்கு அடிமையாகி விடுவோம். இன்னொன்று, காலமும் சக்தியும் விரயமாகும். 3 தோஷம் வருங்கிறார். ரொம்ப அளவுக்கு அதிகமாக இன்பம் தரும் பொருள்களை வைத்து கொண்டிருந்தால் பயம் வருமா முதல்ல. பிறகு என்ன வருமா, அடிமையாகி விடுவோம் அதற்கு. பிறகு காலமும் சக்தியும் விரயமாகுங்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு பயம் வருதுன்னா அந்த பயத்தினுடைய அளவு எவ்வளோ தெரியுமா? எப்படி கணக்கு போடுறதுன்னா, எவ்வளவு பொருள் இருக்கோ அவ்வளவு பயம், எவ்வளவு பொருள் இருக்கோ அவ்வளவு பயம் இருக்கும். அதிக பற்று அதிக பயத்தை கொடுக்கும். பார்க்குறோம்ல, அன்றைக்கி சொன்னேன்ல, ட்ரெயினில் போகிறோம், கையில் ஒரு 100 ரூபா பாக்கெட்டில் வச்சு ட்ரெயினில் போகிறீங்க, நிம்மதியாக தூங்கிடுவீங்க. ஒரு 20 லட்ச ரூபா பெட்டியில் வச்சுட்டு போனால் அன்றைக்கி சிவராத்திரி தான். எல்லாம் தலைமாட்டில் வச்சுருந்தாலும் கூட தூக்கம் வராது. வருமா? வராது. நகை வச்சுருக்கோம் வீட்டில், அதுக்கு எத்தனை லாக்கர் போட்டு வைக்கிறோம், பயம். ஏன்னா எவனா எடுத்துகிட்டு போயிடுவான். சரி, லாக்கரில் போட்டு வச்சா நிம்மதியாக தூங்க முடியுதா? அதுவும் கிடையாது. சரி, இதெல்லாம் இங்கே தான் இது இருக்குது, பேங்க்கில் போய் லாக்கரில் வைக்கலாம்னு என்ன பண்ணுறான், பேங்கை கொள்ளையடிச்சு போயிட்டானா, அது ஒரு பயம். எங்கேயோ ஒரு பேப்பரில் வந்திருக்கு, பேங்க் லாக்கரை கொள்ளையடித்தான். இங்கே உயிர் போயிடும். நம்ம பேங்கில் கொள்ளையடிக்கலையே, பார்ப்போம். அப்படி பொருள் அதிகமாக பற்று இல்லாமல் இருந்தால் அதில் வராது. பற்றோடு இருந்தோம்னா அது அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும், நம்மளை பயந்துக்கிட்டே இருப்போம். வச்சிருக்கலாம், போனால் இருக்கிற வரைக்கும் பயன்படுத்துவோம், வேணாட்டி நம்ம கையில் இல்லை இருக்கிறது. எந்த பொருளுமே நம்ம கையில் இல்லை. இன்றைக்கி கூட வரலாம், நாளைக்கு அடுத்த செகண்ட் நம்மளை விட்டு ஓடிடலாம். அது பகவான் கையில் இருக்கு. பலன் நம்ம கையில் பகவான் சொல்கிறாரா இல்லை கீதையில்? செய்ய வேண்டியது உன் வேலை, பலன் உன் கையிலன்னு சொல்கிறாருல்ல. இன்றைக்கி ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு கப்பலில் ஒரு சன்னியாசி எல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக போனாராம். தங்க கமண்டலம், தங்க ருத்ராட்சம், பட்டு பீதாம்பரம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கார். ஒருத்தர் ஒரு வேஷ்டி, துண்டு, சட்டை, ஒரு மஞ்சப்பை. இவரை பார்த்து சிரிச்சாராம். அந்த சாமியாரை பார்த்து, இவரெல்லாம் ஒரு சாமியாராம், தங்க கமண்டலம், தங்கத்தில் ருத்ராட்ச மாலை, பட்டு பீதாம்பர வேஷ்டி. சாமியாருக்கெல்லாம் தேவையா? நம்மளுக்கு தேவை, அவருக்கு தேவையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் பார்த்தார், என்னப்பா சிரிக்கிற, இவர் சாமியாருங்கிற இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னாராம்.
இல்லைப்பா எல்லாம் பக்தர்கள்லாம் கொடுத்தாங்க, நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதில் ஒன்றும் பற்று கிடையாது, சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்கன்னாரான். டக்குன்னு எந்திரிச்சாரான், அந்த துணியை கிழிச்சு கோமணத்தை கட்டினாரான், எல்லாத்தையும் அவுத்தாரான், தங்க கமண்டை எல்லாத்தையும் கடலில் டொப்பு டொப்பு தூக்கி போட்டாரான். போட்டு அந்த மஞ்சப்பையில் என்ன வச்சுருக்கு, நாளைக்கு போகிற ஒரு ட்ரஸ்டே இருக்குது, இதை போட்டு கடல் என்ன நாளைக்கு வேணுமே என்னானா. அந்த மஞ்சப்பையில் அவனுக்கு பற்று, இவருக்கு தங்க கமண்டலத்திலே பற்று இல்லை. அப்படி வச்சிருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பயங்கிற உணர்வு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். இது பார்த்தோம் இதெல்லாம். பிறகு அதீனத்துவம், அடிமையாதல். அடிமையாதல்னு சொன்னால், ஒரு பொருளை ரொம்ப பயன்படுத்தும் பொழுது, சுகம் தரும் பொருள்களை அதிகமாக பயன்படுத்தினா அடிக்ட் ஆயிரும், அதுலேருந்து மீளவே முடியாது. நல்ல ஏசி காரில் ஆடி காரில் போய்கிட்டே இருந்து ஒரு நாள் பஸ்ஸில் போச்சுன்னா என்ன பண்ணும் முடியுமா? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இருந்து பழகணும், அப்படி இருந்தால் தான் முடியும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் அடிமையாகி விடுவோம். ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமங்களில் ஃபேனே இருந்ததில்லை. எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் ஃபேன் கிடையாது, ரேடியோ கிடையாது, இந்த ரேடியோ டிரான்சிஸ்டர் ரேடியோ கிடையாது. அப்படி யாராவது வச்சுருந்தா ஒரு பெரிய லக்ஸுரி. அது ஃபேன் வச்சுருந்தா லக்ஸுரி, அது நெசசிட்டி கிடையாது, லக்ஸுரி. ஃபேனு ரேடியோ லக்ஸுரி. இன்றைக்கி காரே நெசசிட்டி. அன்றைக்கி டிவி ஒரு காலத்தில் லக்ஸுரியாக இருந்தது, இன்றைக்கி டிவி நெசசிட்டி ஆயிடுச்சு. எப்படி காலம் மாறிக்கிட்டு போகுது பாருங்கள். ஏன்னா அடிக்ட் ஆகிடும், அது எல்லாம் நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தி விடுகின்றது. எல்லாமே காரு பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அடிமைப்படுத்துகின்றது. அதிகமாக அதிகமாக இன்றைக்கி முடியலை. ஏசி ரிப்பேராக போச்சு இந்த வட்டம். ஒரு இடம் ஏசி ரிப்பேரு பார்க்கணும் சார், கேட்டு விட்டால் மெக்கானிக்கு வேலை முடியலையாம். ஏசி ஆர்டர் கொடுத்தா அந்த வட்டம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஏசி வந்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் கடையிலே கொடுப்பான், ஆர்டர் கொடுத்து வந்துடணுமா, அவ்வளோ டிமாண்டாக. அப்போ என்னாச்சு, ஏசி நெசசிட்டி ஆயிடுச்சு, ஏசி அடிமைப்படுத்திடுச்சு எல்லாத்தையும். ஏசி இல்லாமல் வாழ முடியலை. அதை விட பெரிய கொடுமை டச் ஃபோன் தான், செல்ஃபோன்னு. சின்ன பிள்ளைகள்லாம் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடுச்சு, அடிமைப்படுத்துகின்ற. இல்லாமல் இருக்க முடியுதா பாருங்கள், நம்மளுக்கே முடியலை. நைட்டு தூங்கும்போது அதை அப்படியே தள்ளிக்கிட்டே தான் பார்த்துட்டு அப்படியே தூங்கணும், இல்லாட்டி முடியாது. அடிமைப்படுத்துகின்றது. இதெல்லாம் இல்லாமல் இருந்து பழகுனா நல்லாயிருக்கும், மனசுக்கு பார்க்கணும். சாமி இதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பார் போல இருக்குது, அதையும் சொல்கிறாருங்கிறீங்களா? இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் இல்லாமல் இருக்க முடியணும், அவ்வளோதான். இப்போ அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், அடிமைப்படுத்துகின்றது. இந்த பொருள்கள் அதிகமாக இன்பம் தரும் பொருள்களை பற்றோடு அதிகமாக பயன்படுத்தினால் நம்மை அடிமைப்படுத்திவிடும், அதிலிருந்து மீள்வது கடினமாகிவிடும். அதனால் என்ன சொல்கிறார், தேவையானதை அளவாக பயன்படுத்தணும். பிறகு 3வது வியயம், நமது காலத்தையும் சக்தியையும் அது வீணாக்குகின்றது. டைம் நிறைய வேஸ்ட் ஆகுதான். ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குவோம் ஆசைப்பட்டு, அதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைப்போம், அதுக்கு பிறகு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதை எப்படி பாதுகாக்கிறது, பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, அதில் தான் டைம் பூரா போகும். கார் வந்து சாதாரண ஒரு பழைய கார் வாங்கி லேசாக உரைச்சிட்டா மனசு கஷ்டமே இருக்காது. நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி லேசாக ஒருத்தர் உரைச்சிட்டான்னு வச்சுங்க, காற்றில் கோடு விழுந்த மாதிரி ஆயிரும் மனசுக்கு. ஆயிருமா இல்லையா? ஏன்னா அவ்வளோ பாதுகாப்போம். அதை அப்படியே உரைச்சிடக்கூடாது, பெயிண்ட் அடிக்கணும், துடைக்கணும், எல்லாம் அப்படித்தான். அந்த பாதுகாக்கிறதுல நம்ம டைம் காலமெல்லாம் வீணாகின்றது. மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். நீங்கள் சாதாரண வாடகை வீட்டில் பேசாமல் இருந்துட்டு போயிருப்பீங்க. ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனிங் சார்ஜ்னா 2000-3000 வாங்குவான். அப்புறம் அதுக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க அதில் ஒரு பெரிய சண்டையே வரும், ஒவ்வொரு சண்டை வரும். அதுலேயே டைம் காலமெல்லாம் போயிடும். இப்படி ரொம்ப அதிகமாக அதிகமாக அதை பாதுகாக்கிறது, அதை கவனிக்கிறது, இதிலையே போயிருப்பாங்க. நீங்கள் ரூமே பாருங்கள், ஒரு சின்ன ரூமில் இருங்க, ஈஸியாக கூட்டி விட்டு போயிடுவீங்க. பங்களாவில் இருந்தீங்கன்னா கூட்டுறதுக்கே 2 ஆள் போடணும், இருக்கணுமா இல்லையா? சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அதனால் அளவோடு வச்சுக்கிட்டா பிரச்சனை, இல்லாட்டி காலமும் டைமும் வேணாகும். எங்கள் சாமி ஒருத்தர் குருநாள் சென்னையில் இருந்தார். அவருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வாடகை கொடுத்துனாங்க. அந்த வீடு அப்போயே ஒரு 2 கோடி ரூபா பெறும், ஒரு 100 பேர் உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம். அவர் அங்கே தெரிஞ்ச கிளாஸில் எடுத்துக்கிட்டு இருந்தார். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவருக்கு ரைட் நம்மளுக்கு ரைட் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா அவர்? அந்த ஓனர் வந்து, சாமி நீங்கள் இங்கே இருக்கீங்க, இந்த வீடை உங்கள் பேரில் எழுதி வச்சிடறேன், நீங்கள் வச்சுக்கோங்க,
நீங்கள் அப்படியே இங்கே இருந்துக்கங்க அப்படின்னாரு. அவர் சிரிச்சார். அந்த சாமி சிரிச்சுட்டு என்ன சொன்னார்னா, இப்போ இந்த வீட்டுக்கு அப்பப்போ பெயிண்ட்டு ஒயிட் வாஷ்லாம் யார் பண்ணுறதுன்னு கேட்டார் அவர் ஓனர். நாங்கள் தான் சாமி பண்ணி கொடுக்குறோம்னார் அவர் பெருமையாக. இந்த மோட்டர்லாம் ரிப்பேர் பண்ண யார் சார்? நாங்கள் தான் சாமி பண்ணி கொடுக்குறோம்னார். என் பேர் எழுதி வச்சா யார் பண்ணணும்னு கேட்டார். சாமி கேட்ட கேள்வி, இதை என் பேர் எழுதி வச்சுட்டா யார் பண்ணணும்? ஆமாம் சாமி நீங்கள் தான் எனக்கு தேவையானார். அவருக்கு கரெக்டு, நம்மளுக்கு இருக்கலாம். இப்போ தனியாக ஒரு இடத்துல வாங்கியிருக்கார், தனிமையாக இருக்குன்னு சொல்லி வேறு இடத்துல போய் இடம் வாங்கி அங்கே இருக்கிறாரு, மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஆரம்ப காலத்து அப்படி ஒரு மனநிலை அவருக்கு வேணாம் அப்படிங்கிற எண்ணம். அதான் அளவாக பயன்படுத்தினா அந்த பிரச்சனையே கிடையாது, அதுக்காக சொன்னது. பிறகு பொருள் கட்டாயம் வேணும், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவை வச்சுக்கிறலாம், தப்பு இல்லை. அதிகமாக இருந்தாலும் அதில் பற்றில்லாமல் இருந்து பழகணும். பற்றோடு இருந்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ரொம்ப பிரச்சனையை கொண்டு வந்துடும். பணம் மட்டும் இல்லை, எல்லாமே கலை மற்ற செல்வங்கள் எல்லாமே. ஒரு நம்மளுக்கு ஒரு உடம்புல கூட ஒரு ஸ்ட்ரென்த்து ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோ, ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்கில்லில் பற்று வரும். எனக்கு அந்த திறமை இருக்குது, ரொம்ப அதிகமாக திறமையை வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு ஆணவம் வரும், ஒரு கர்வம் வரும். நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருந்தோம் சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக எல்லோரும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா, நம்மளை எல்லோரும் நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். கட்டாயம் யாரும் யாரையும் நேசிப்பதில்லை, நாமளும் யாரையும் நேசிப்பதில்லை. ஒரு தத்துவமே இருக்குது, அது வேறு விஷயம். தத்துவத்தில் என்னென்னா, அவரவர்கள் அவரவர்களுடைய இன்பத்திற்காக மற்றவர்களை நேசிக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தர் நேசிக்கிறேன்னா எனக்கு அது சுகம் தரணும், இல்லாட்டி நேசிக்க மாட்டேன். இது வேதாந்தத்தில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. யாரும் யாரு மேலும் அன்பு செலுத்த முடியாது, என் மேலும் யாரும் அன்பு செலுத்த முடியாது. என்ன விஷயம் உள்டாவாக இருக்குது, அன்பு செலுத்தான் பொண்ணை வீட்டில் ஓடணும், அன்பு செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. தனக்கு சுகம் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டீ போட்டு போயிடுவோம், கொஞ்சம் அப்படியே ஒதுக்க ஆரம்பிச்சிருவோம். சில பேர் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு கூட இருப்பாங்க, அந்த கஷ்டத்தை தாங்கிறதுல ஒரு சுகம் கிடைக்கும், அதுலேயும் கூட ஒரு சுகம் தான். இப்போ பெற்றோர்களை பாதுகாக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப சிரமம் இருக்குது, அது கஷ்டமாக நம்ம என்ன பாருங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, நான் தூக்கியா போட்டேன், அவங்க நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருக்கலைன்னா பாதுகாக்கிறதுல ஒரு சுகம் கிடைக்குது, அந்த கஷ்டத்தை தாங்கிறதுல ஒரு சுகம் கிடைக்குது. நம்மளுடைய சுகத்துக்காக அத்தனை இதுவுமே பார்ப்போம், அதில் ஒரு சுகம் கிடைக்குது. நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், அவங்கள பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற போது அதுலேயுமே நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன்னிடம் உள்ள பொருள்களுக்காகத்தான் அனைவரும் வருகிறார்கள். எல்லாம் எதுக்கு வர்றாங்களாம், உன்கிட்ட இருக்கக்கூடிய பொருள், ஒரு ஸ்கில் இருந்தால் வருவாங்க. அறிவு ஒருத்தருக்கு ரொம்ப இருக்குது, வருவாங்க. என் கிளாஸுக்கு எதுக்கு வர்றீங்க, சாமி ஏதோ கொஞ்சம் நல்லா பாடம் நடத்துகிறாருன்னு வர்றீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு எதுக்கு வர்றீங்களா? சொல்லியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு, ஒருத்தர் சொன்னது இங்கே ஒரு சொன்னது திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். என்ன இவ்வளோ தூரம் அங்கே அந்தர்யோகத்துக்கு அங்கே போகிறீங்க, என்ன அவ்வளவு ஆர்வமானு கேட்டாரன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிறுமலைக்கு போனால் காற்று அப்படி அடிக்குது, வீட்டில் தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரல, சாமி பேசினார்னா அப்படி தூக்கம் வருது, அப்படி ஒரு தூக்கம் வருது. போய் தூங்கிட்டு நல்லா காஃபி டீ சாப்பிட்றோம், மதியம் சாப்பாடு கொடுக்குறேன். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அப்படி விளையாட்டுன்னு சொல்ல, இது தப்பு கிடையாது. வந்துட்டு போனாலே புண்ணியம் உண்டு, காதில் சப்தம் விழுந்தாலே புண்ணியம் உண்டு. அது மாதிரி இருக்கலாம். எதுனாலும் தேடி வர்றதுக்கு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். அறிவு, செல்வம், பணம், அன்புக்காக தேடி வருவோம். யாரும் அந்த மனிதரை நேராக விரும்புகிறதில்ல. தானம் கூட பார்த்தீங்கன்னா தனக்கு 4 பேர் வேணும்னு சொல்லி தானம் பண்ணுவாங்க. பெரும்பாலானதான் அப்படித்தான் இருக்கும். சில பேர் இருக்காங்க, எனக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான், எனக்கு புண்ணியம் கூட வேணாம்னு தானம் பண்ணுறவங்க இருக்காங்க. கருணை அப்படித்தான் பண்ணான், புண்ணியம் வேணான்னு தான் பண்ணான். அது ஒரு உயர்ந்த நிலை தான். மிச்சம் என்னென்னா ஒரு நல்ல பேர் வரணும், 4 பேர் வேணும். இந்த சினிமா பாட்டு கூட ஒரு கும்கியில் ஒரு பாட்டு, என்னது, நாங்கள் மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் வச்சான் ஒரு பாட்டு வரதில்ல. செத்து போனால் கூட 4 பேர் வேணும்ல, அதுக்காக 4 பேரை வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதோ ஒன்று அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம எல்லாருக்குமே இல்லையா. ஒரு தனி மனிதன் அப்படி விரும்புகிறதில்லை. பொருள் கூடாது என்பதில்லை, இதில் அதில் பற்றுக்கூடாது என்பது மிக மிக முக்கியம். குறைவாக பொருள் வச்சுருந்தா பிரச்சனையே கிடையாது. நான் என்னுடைய குருநாதர் கூட ரிஷிகேஷ் போயிருந்தேன். அங்கே 10 நாள் அவர் கூட ஹெல்ப்புக்காக போயிருந்தேன். என்னுடைய குருநாதர் பரமார்த்தானந்த சாமிஜி.
அவர் நான் பார்க்குறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம அங்கே போகிறோம், துணி துவைக்க முடியாது, செய்ய முடியாதுன்னு ஒரு 7 ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு கூட போகிறேன். கட்டியிருக்க ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ்ஸு அவர் வச்சுருந்தது ஒன்றும் கிடையாது. அந்த சோப் பாக்ஸு ஒரு புஸ்தகம் வச்சுருந்தார். அப்படி தான் உனக்கு கலத்தி போடுவார், நம்ம தருண் துவைக்க கொடுப்பார். ரூம்லேயே அப்படி தான் வச்சுருக்கார். புஸ்தகம் கூட படித்து முடித்தோன்னா ராமகிருஷ்ணனோட லைப்ரரி கொடுத்து விட்டுருவார். கேட்டால் என்ன சொல்கிறாரு, தேவைன்னா பக்கத்தில் இருக்குது ராமகிருஷ்ணன் படம், ஒருத்தரை போய் எடுத்து வச்சு இதை எடுத்து தூசி தட்டிக்கிட்டே உட்கார முடியுமா? அவ்வளோ புக்கு வாங்கியிருக்கார். புக்கை கூட வச்சுக்கிறது இல்லை, மெயின்டைன் பண்ண முடியலை, தேவையா அப்படின்ட்டு கொடுத்துருவார். அப்படி ரொம்ப அளவாக இருந்தால் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே கஷ்டம். அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்து பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை மாதிரி சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் பழகிறது மிக மிக கடினம். கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தகன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்லோகம் இருக்குது, 5 ஸ்லோகம். வெறும் கௌபீனந்தே வச்சுருப்பார், அப்படி ஒரு ஆனந்தத்தில் இருப்பார். ஒரு 5 ஸ்லோகம் இருக்குது. பிச்சை பாத்திரம் கூட கிடையாது. பிச்சை பாத்திரம் தான் எவனா தூக்கிட்டு போயிடன்னு பயம் இருக்குமா. பட்டினத்தார் சொல்கிறாரு பத்திரகிரியாரை பார்த்து, அதுக்கு ஒரு சம்சாரி இருக்கான், அவனை போய் பாருங்கிற. ஏன்னா அவருக்கு ஒரு திருவோடு வச்சுருக்காராம். ஒரு நாய் ஒன்று பக்கத்தில் இருக்கு, அவரை பெரிய சம்சாரின்றுவார். இவர் கையில் வாங்கி சாப்பிட்டு கழுவிட்டு போயிடுவார் இவர். ஏன்னா அதை பாதுகாக்கிறது கூட அவருக்கு வேலை இல்லை. துறவிக்கெல்லாம் ரைட்டு, நம்மளுக்கு ரைட் கிடையாது, நம்மளாம் வச்சுதான் ஆகணும். ஆனால் அது எப்படி, எந்த அளவு, எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ பற்றோடு இருக்கணுங்கிற ஒரு லிமிட் இருக்குது. அப்படி இருந்தோம்னா நாம் சந்தோஷமாக இருக்கும். சிலரெல்லாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும், அதுக்காக கூடவே கூடாதுன்னு சொல்லலை. அதை கவனமாக புரிஞ்சுக்கிறேன். இந்த கருத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அதிகமாக தர்மமாக பயன்படுத்தினோம்னா கர்வம் இல்லாமல் பயன்படுத்தணும். இது பகவான் எனக்கு கொடுத்துருக்கார், இப்போ நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பகவான் கொடுத்துருக்கிறாரு, தர்மமாக இருக்குது, பயன்படுத்துகிறேன். அவர் எப்போ எடுப்பாரோ எடுப்பு போட்டோம், இப்போ கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அப்படி எண்ணத்தோடு இருந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு கஷ்டம் வராது. பிறகு அடுத்து 3வது கருத்து என்னன்னு சொன்னால், இங்கே தேவைக்கு மேல் இருந்தால் வரும் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதிகமாக பொருளை வற்றிச்சிருந்தாலும் பிரச்சனை, அளவான தேவையான பொருள்களை வைத்திருந்தால் அது தப்பு கிடையாது. அளவான பொருள்கள், தேவையான பொருள்களை வச்சுருந்தால் தப்பு இல்லை. அதிகமான பொருள்களை வச்சுருந்தா என்ன ஆகும், வச்சிருக்கலாம், பற்று இல்லாமல் வச்சுருந்தா தப்பு இல்லை. ஏன்னா கிரகஸ்தர்களுக்கு சில நேரம் இருக்கும், பற்று இல்லாமல் இருந்தால் தப்பு இல்லை. அப்படி பற்றுடன் தேவைக்கு அதிகமாக வச்சிருந்தோம்னு சொன்னால் பயம் வரும், அடிமையாகவும், அதற்கு காலம் விரயமாகும். இந்த 3 தோஷம் வரும். ஒன்று பயம் வரும், இன்னொன்று அடிமையாகும், இன்னொன்று டைம் வேஸ்ட் ஆகும். இது எப்படின்னா, பொருள்கள் அதிகமாக பற்றுடன் வைத்திருந்தால், தேவையான பொருள்களை அளவாக வச்சுருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. இல்லை தேவைக்கு அதிகமாக பகவான் கொடுத்தானே, அது பகவான் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பற்று இல்லாமல் வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது இதில் வரக்கூடிய தோஷம். அடுத்து அன்யதா சித்தம்னு ஒரு பண்பு இருக்குது. இது எப்படின்னா, அந்த பொருள் இருக்கோ இல்லையோ மன சமநிலையில் இருக்கணுமா. அப்படி இருந்தால் நம்மளுக்கு துயரம் வராது, அது துயர காரணமாக இருக்காது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை ஒன்றும் செய்யக்கூடாது. இதுக்கு பேர் அன்யதா சித்தம் சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். இது ஒரு முக்கியமான பண்பு, வேதாந்தத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்று சொல்லுவாங்க. வயசானவங்கள்லாம் இந்த அன்யதா சித்தமாக இருக்கணும் வீட்டில் அப்படிம்பாங்க. எப்படின்னா, ஒரு கழுதை ஒருத்தன் குயவன் இருக்கான் பானை செய்கிறதுக்கு. பானை செய்யணும்னா என்ன வேணும், குயவன் வேணும், மண் வேணும், அந்த கருவி எல்லாம் வேணும். செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் செய்யும்போது பக்கத்தில் ஒரு கழுதை நின்றுக்கிட்டே இருக்குது. பிறகு முடிச்சிடறான், பிறகு போயிடுறான், அந்த கழுதையும் போயிடுது. இதை டெய்லி ஒரு குழந்தை பார்க்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த பானை செய்யணும்னா கழுதை கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு குழந்தை நினைக்குது. அப்படி தான் நினைக்கும், கழுதை இருந்தால் தான் பானை வரும், கழுதை இல்லாட்டி பானை வராது. ஆனால் உண்மை என்ன, கழுதை இருந்தாலும் இல்லாட்டாலும் பானை வந்துடும். அந்த பானை வருவதற்கு அந்த கழுதை அந்நியதா சித்தமாக இருக்குது. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று. வயசான காலத்தில் நம்ம அப்படித்தான் இருக்கணும் வீட்டில். அதாவது நம்மளால் பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுக்கு சிரமமும் இருக்கக்கூடாது. 2 இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் அந்யதா சித்தம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சில பேர் வீட்டில் அப்படித்தான் சொல்லுவாங்க, நானும் அப்படித்தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்யதா சித்தம்னு சொல்லி.
உலகத்தில் எந்த பொருளும் எல்லா பொருளும் நம்மளுக்கு அந்நியதா சித்தமாயிடும். அது இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டாலும் ஒன்றுங்கிற அளவுக்கு வாழ்ந்து பழகணும்னு சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்நியதா சித்தமாக இருக்க வேண்டும். வயசானால் அதுதான் நிலை. கையில் ஆவி போனாலும் சாவியை விட மாட்டேன்னு இருக்கக்கூடாது, கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். இல்லாட்டி அது என்னாகும், ப்ராப் ஆயிடும். ஒரு வீட்டில் புதுசாக மருமகன் வந்திருக்காங்க, கல்யாணம் முடிச்சு, பெரிய கூட்டு குடும்பமாக. அந்த கூட்டு குடும்பத்தில் உடனே உடனே மாமியார் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து நாங்கள் ஒரு கவர்மெண்ட் மாதிரி நடத்துவோம், இந்த வீட்டுக்கு வந்து முதலமைச்சர் வந்து நம்ம உங்கள் மாமனார் தான், பிறகு பொருளாளர் இது ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்க கூட, வெளி விவகாரம்லாம் அவர் பார்த்துக்கிடுவார், இப்படியெல்லாம் இத்தனை பொறுப்புகள் இருக்குது, நான் இந்த பொறுப்பை பார்த்துக்கிடுவேன், கிச்சன் பார்த்துக்கிடுவேன், இதில் உனக்கு எந்த போஸ்ட் வேணுமோ நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி மருமகிட்ட கேட்டுச்சான். யார், மாமியார். அது எனக்கு எந்த பொறுப்புமே வேணாம் அத்தைன்னு சொன்னாங்களா. அப்புறம் என்ன வேணும், எனக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுங்கன்னுச்சான். ஏன்னா அப்போ தானே டெய்லி சண்டை போடலாம் வீட்டில். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அந்நியதா சித்தமாக இருக்கணும். நம்மளால் பிரச்சனை வரவும் கூடாது, புரியுதா. நம்ம இருக்கிறது வயசான காலத்தில், மற்றவங்களுக்கு இல்லை, வயதான பிறகு அந்த மாதிரி இருந்து பழகணும். நம்மளுக்கு இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் இருந்தாலும் ஒன்று, இல்லாவிட்டாலும் ஒன்றுங்கிறது அப்படி இருக்கணும். ஞானிக்கு அப்படித்தான், இந்த அவதூத சன்னியாசிக்கு அப்படித்தான். எந்த பொருள்னாலையும் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. இருந்தால் பயன்படுத்துவான் வாழ்க்கைக்கு, இல்லாட்டாலும் கவலை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு பண்பு இதிலிருந்து கற்றுக்கொண்டோங்கிறது. பிறகு இதில் ரெண்டாவது கருத்து ஒன்று இருக்குது. அதாவது எந்த பொருளும் இல்லாமல் ஞானம் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அறிவு மட்டும் நல்லா தெளிவாக இந்த விஷயத்தில் இருந்ததுன்னா கஷ்டப்பட மாட்டான். எல்லாம் இருந்து தெளிவான அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, துயரத்தில் எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த அறிவு ஞானம் இல்லைன்னா துயரத்தில் இருக்கும். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், பிச்சைக்காரனுக்கு கஷ்டம் இருக்குமா, கஷ்டம் இருக்காதா, துயரத்தானே படுவான். என்ன சொல்கிறாரு, நம்ம நாட்டு பிச்சைக்காரன் தேவர்களுக்கு சமம்ங்கிறார். நீங்கள் பாருங்கள், பெருசாக கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, வாங்குவான் சாப்பிட்டு பாடு போய்கிட்டே இருப்பான். அமெரிக்காவில் இருக்க பிச்சைக்காரன் வெறி பிடிச்சி அலைவானா, ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி கொலை கூட பண்ணிடுவானுங்களாம் கிடைக்கலன்னா. சொல்கிறார், நம்ம நாட்டு பிச்சைக்காரனையும் அவங்க நாட்டு பிச்சைக்காரன் கம்பேர் பண்ண தேவர்களுக்கு சமங்கிறார். நான் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன், சென்னையில் கோடம்பாக்கத்தில் மழை வந்து புயல் அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் ட்ரெயின் வந்து போகாது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக விட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, ட்ரெயின்லேயே உட்காந்துருப்போம், லேட்டானால் பரவாயில்ல, எப்படி போகிறது, வெளியே போகிறேன்னு நான் உட்காந்துருக்கேன். எல்லாம் கொடையை எடுத்துக்கிட்டு அங்கேயும் ஓடி அப்படியே பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போகணுமே டைம் ஆகிக்கிட்டு இருக்குன்ட்டு. இரசல் அடிக்குது. ஒரு நடு அந்த பிளாட்ஃபாரத்தில் கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் 2 பிச்சைக்காரங்க இந்த சாக்கை விரித்து உட்காந்துருக்கான், இந்த பிளாஸ்டிக் சாக்கை. தலைமாட்டில் ஒரு பிளாஸ்டிக் பை இருக்குது, ஆளுக்கு ஒரு பீடி வர, தண்ணி பாட்டில் ஒன்று. இவன் என்னமோ சொல்கிறான், பீடியை குடிச்சிக்கிட்டு அவன் சிரிக்கிறான். அவன் என்னமோ சொல்கிறான், மழை ஊற்றிக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஓட்டி ஆடி ஓடிக்கிட்டு இருக்கான், எப்படா வீடு போயிடுச்சு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ சிரிச்சு நான் பார்க்குறேன். இந்த மழையில் வீடு இல்லை ஒன்றும் இல்லை, இந்த குளுங்கிட்டு காற்றடிக்கும், தண்ணி நனையாத இடத்துல உட்காந்து அவ்வளோ சிரிப்பு. என்னமோ இவன் சொல்கிறான் அவன் சிரிக்கிறான், அவன் சொல்கிறான் என்னமோ சிரிக்கிறான். இப்படி சந்தோஷ உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கானே, எப்படி கடவுள் கொடுத்துருக்காரு, ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. முடியுமா, அப்படி முடியுது பார்த்தீங்களான்னு மாட்டேன். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாத்தே சந்தோஷம், இல்லாட்டி சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பண்பையும் இதில் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். ஞானிக்கு இருந்தாலும் ஒன்று தான், இல்லாவிட்டாலும் ஒன்று தான். தன்னை சுற்றி யாருமே இல்லாவிட்டாலும் அவன் சமமாக இருப்பான். பிறகு சில பேர் சொல்லுவாங்க, என்னை சுற்றி யாருமே இல்லைன்னு சந்தோஷமாகவும் சொல்லலாம், யாருமே இல்லைன்னு கவலையோடும் சொல்லலாம். அந்த சாமியை சொன்னையில் ஒருத்தர் சொன்ன வீடு வேணாம், அவர் அங்கே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது, அவர் ஒருத்தர் தான் தங்கியிருப்பார். எப்போயோ ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து போவாங்க. நான் ஒரு டிரைவரை கூப்பிட்டு அங்கே போயிருந்தேன். அவர் அங்கேயே இருக்கார், ஒருத்தரும் கிடையாது. கேட்டால் அவர் தான் போய் போட்டான்னு திறக்கிறது, அவர் தனியாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார். புதுசாக ஒரு டிரைவர் வந்தான், பார்த்துக்கிட்டு இப்படியே சுற்றி சுற்றி பார்த்து, என்ன இவர் எப்படி இருக்கார், இவர் மட்டும்தான் இப்போ இருக்கார், இங்கேயே தான் இருக்கார், இங்கே தான். என்ன பாவம் செஞ்சார், ஏன் இந்த பாவம் இருக்குது, இந்த கொடுமை அப்படிங்க, என்ன பாவம் செஞ்சார்னு கேட்குறான்.
அவர் சந்தோஷமாக இருக்கார் ஒருத்தர் இல்லாமல். இவனுக்கு தனியாக இருக்கிறது ஏதோ பாவம் பண்ணிட்டார் போல இருக்கு, அதே இப்படி தனியாக கிடக்காருங்கிறான். புரியுதுங்களா? இருக்கலாம், இல்லாமல் இருக்க பழகணும். அது பின்னாடி வரப்போகுது, அடுத்த ஒரு பண்பில் வரும். இந்த ஒரு பெண்ணுடைய குணத்தில் வரும்போது தனிமையை பற்றி சொல்வார், அங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம். இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, குரூரப்பறவை உதாரணத்தை சொல்கிறார். இங்கே இந்த பறவையை கடைசியில் உதாரணத்துக்கு சொல்கிறார். இந்த பறவையை போல நாம் என்ன செய்யணும், இருந்துச்சுன்னா துக்கம் வருது, பிரச்சனை வருது, அதில் அதை விட்ட பிறகு எப்படி அதுக்கு சுகம் வருதோ அப்படி நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதில் ஒரு கேள்வி வரும், அந்த மாமிசத்தை சாப்பிட்டா தானே அதுக்கு சந்தோஷம், விட்டால் எப்படி சந்தோஷம் வரும்? ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகுது, சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகுது, அது சாப்பிட்டா தானே சந்தோஷமாக இருக்கும், அது தூக்கி போட்டால் எப்படி சந்தோஷம் வரும்னா அந்த இடத்துல அப்படி பிரச்சனை வருது. ஏன்னா எல்லாம் துரத்தி அடிக்க வருது. நீ வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருக்கான், நகையெல்லாம் போட்டிருக்கான், ஓடுறான், ஒரு 4 திருடன் துரத்துறான், இல்லை ஒரு 10 பேர் துரத்தி வரான், ஓடிக்கிட்டே இருக்கான், மலை மேலே ஓடுறான், பிடிக்கவே முடியலை, அவங்களும் விடுறது மாதிரி இல்லை, தூக்கி என்ன அவனை பாருங்க தூக்கி கம்முன்னு கீழே போட்டுறான். உயிர் பிழைச்சா இல்லையா? இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அவனே கொண்டுருவான். அப்புறம் அங்கேருந்து வேடிக்கை இவங்க சண்டை போடுறாங்க அப்புறம் இதை எடுக்கிறதுக்கு. புரியுதா? அவங்க சூழ்நிலையை பார்க்கணும், எப்படி எந்த சூழ்நிலை எதையும் விடுவதற்கு நம்ம தயார். சில பேர் பார்த்து வீட்டில் அப்படித்தானே, கொள்ளைக்காரை வரும்போது அதை விட தயாராக இருக்கும்போது தன்னுடைய உயிரை இழந்துடுறாங்க. பொருள் முக்கியமாக உயிர் முக்கியமானு பார்த்தா எதை பார்க்கணும், உயிரத்தானே பார்க்கணும். அப்படியெல்லாம் நடக்குது. அதனால் இந்த குரூர பறவை, கழுகு போன்ற பறவை எப்படி மாமிசத்துண்டை தூக்கி எறிந்த பிறகு நிம்மதியாக இருந்ததோ, மற்ற பறவைகளுடைய தொந்தரவு தப்பிச்சிச்சோ, அப்படி இருந்து பழக வேண்டும். சில பேர் இந்த வயதான காலத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு கவர்றதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அவங்களாம் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. நம்ம அவங்கள தூக்கி போட பார்ப்போம். அவங்க இருக்கிறதே சில நேரங்களில் வீட்டுக்கு ஒரு மரியாதை, அப்படி வயசானவங்க இருக்கிறதே ஒரு சந்தோஷம். அப்படி பழகணும் நம்ம சில இடங்கள்ல எல்லாம். இப்போ வீட்டில் வயதானவங்க இருக்கிறதே ஒரு அழகு. கோயில் வீட்டில் ஒரு பூஜை ரூம் இருந்தால் எப்படி, ஒரு பூஜை ரூம் இருந்தால் எப்படி, அது மாதிரி அவங்க இருக்கிறத என்ன பண்ண அப்படி நினைக்கணும். ஒருத்தர் சொன்னவொன்னே சொல்லிட்டாரு, அந்த பூஜை ரூமில் இருக்க சாமி ஒன்றும் பேசாது, இவர் சும்மா உட்கார மாட்டேறாரு, நொய்யுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்கள் என்ன பண்ணுறது? அதை ரசித்து பழகணும். அவங்க குழந்த மாதிரி பேசுவாங்க. மணி அடிப்பில் பூஜை ரூமில் அது எச்சரிக்கை மணி மாதிரி நினச்சி அவர் சொல்கிறதெல்லாம் எச்சரிக்கையாக தான் இருக்கும். உண்மையிலே வயதானவங்க ஒன்று சொன்னாங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கும். அப்படி தானே? அப்படி பழகிட்டோம்னா நம்மளுக்கு அவங்க அந்நியதா சித்தமாக இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. அதனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷந்தே வரும். ஏன்னா சில நேரங்களில் இந்த வயதானவங்களாம் அப்படி பண்ணுறோம், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மகிழ்வுடன் நாம் இருந்து அவங்கள என்ன பண்ணணும் பார்த்துக்கிறேன். அது பிறகு பொருள்கள் அதிகமாக இருந்து மனதில் அமைதி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அது எப்படி இருக்கும்? ஆண்டவனுடைய அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம். பொருளும் இருந்து அமைதி இருந்தாலும் ஆண்டவனுடைய அனுகிரகம். பொருளும் இருந்து அமைதி இருந்தால், பொருளே இல்லாமல் மனசு அமைதியை கொடுத்தாருன்னா அதுவும் சந்தோஷம். இதுக்கு ஒரு உதாரணம், தூக்க உதாரணம் அடிக்கொருக்கா சொல்லுவேன். ஒருத்தன் ரொம்ப வேலை செஞ்சுட்டு போகிறான், கடுமையான வேலை செஞ்சுட்டு போகிறான், போய் அப்படியே அசந்து போகிறான். லேசாக ஒரு சரளையாக கிடக்கு, ஒரு துண்டை விரித்து படுத்து கொரட்டை விட்டு தூங்குறான். அவனுக்கு தூங்கின அப்புறம் எங்கே படுத்திருக்கோம்னு தெரியுமா? கட்டாந்தரையில் படுத்திருக்கோம், மெத்தையில் ஏதாவது தெரியுமா? அப்போ எந்திரிச்ச பிறகு பார்த்தா லேசாக தூரல் கூட, அது கூட தெரியலை, விழுகுது. அப்படி அப்பா நிம்மதியாக ஆனந்தமாக தூங்கினேங்கிறான். இன்னொருத்தன் ஏசி ரூமில் பட்டு மெத்தையில் படுத்திருக்கான், தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கமே வரல. இங்கே தூக்கம் முக்கியமா படுக்க முக்கியமா? அவனுக்கு மெத்தையில் படுத்திருக்கவனுக்கு ஏசியில் படுத்திருக்க தூங்கியாச்சுன்னா, தூங்கின பிறகு ஏசியில் படுத்திருக்கோம் தெரியுமா, மெத்தையில் படுத்திருக்கோம் தெரியுமா? தெரிஞ்சுன்னா தூங்கலைன்னு அர்த்தம். கட்டாந்தரையில் படுத்திருக்கவனுக்கு நான் கட்டாந்தரையில் படுத்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னா அவனும் தூங்கலைன்னு அர்த்தம். அப்போ 2 பேருக்கு தூக்கம்தான் அங்கே முக்கியம். இந்த மெத்தைங்கிறதும் அந்த கட்டாந்தரைங்கிறது 2ஆம் பட்சம். அப்போ மெயின் வாழ்க்கையில் பொருள்களாக அமைதியாக ஆனந்தமானு பார்த்தா எது முக்கியம்? அமைதி ஆனந்தம் முக்கியம். பொருள் இல்லாமல் அமைதி ஆனந்தமாக இருந்தாலும் சந்தோஷம், பொருளோடு அமைதி ஆனந்தமாக இருந்தாலும் சந்தோஷம்.
பொருள் பகவான் கொடுத்து ஆனந்தத்தையும் கொடுத்தாரா, எல்லாத்தையும் கொடுத்து ஆனந்தத்தை மட்டும் எடுத்துட்டாருன்னா சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதில் மெயின் எது? எனக்கு ஆனந்தம் தான். அதனால தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனைன்னும் போது எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கூட ஆனந்தத்தை கொடுன்னு கேட்கணும். அதை கூட இதை கூடன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, கொடுத்து அதனால் துக்கத்தை கொடுத்துட்டாருன்னு என்ன பண்ணுறது? நிறைய தவம் இருந்து பெற்ற சொல்லுவாங்க சில பேர்லாம், இந்த புராணங்கள்லே வரும், ஒரு குழந்தைய கேட்பாங்க, கேட்கும் பொழுது ஆயுத கேட்க மறந்துடுவாங்க அந்த வரத்திலே. அப்படிலாம் சிலதெல்லாம் வரும், பார்த்துருக்கேன் அப்படி. பிறகு அதனால் அந்த குழந்தையினால் இவனுக்கே புத்திர சோகம் தானே, தசரதனுக்கே புத்திர சோகத்துலேயும் சாவாங்கிறது அவனுடைய விதியே இருக்கும். புத்திரனுக்காக தவம் இருந்து எல்லாம் பண்ணுவான், கடைசியில் புத்திர சோகத்தில் இறக்குறார் தசரதரை. அப்படி கேட்கும் பொழுது கூட நம்மளுக்கு தேவை அமைதி, ஆனந்தம். அது வேணும், அதுதான் முக்கியமே ஒழிய பொருள் இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம். இருக்கலாம், அது கடவுள் கொடுத்து அனுக்கிரகம் நினச்சிட்டு நாம் இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் நல்லா ஆடிக்கிறேன், பிறகு பின்னாடி பார்ப்போம், அந்த ட்ரைனிங் எல்லாம் வயசான காலத்தில் பார்க்கலாம்னு சொல்கிறது உண்டு. இருக்கும்போதே அது இல்லாமல் இருந்து பழகணுங்கிறாங்க. அப்போத்தான் நாம் அந்த இல்லாமல் இருக்க முடியும். இருக்கும்போது பழகிட்டோம்னா இல்லாமல் இருக்கும். விரதம் எப்படி இருக்கும்? நாம் ஏன் விரதம் இருக்கோம்? சாப்பாடு இருக்குது ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கோம், அதானே விரதம். அப்படி இருந்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல பட்னியாக இருக்க வேண்டிய வந்தால் துக்கம் வருமா? ஏன்னா பழகியிருக்கோம், அந்த ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அது இருக்கிற பொழுதே இல்லாமல் அதுக்காக தான் கீழே படுத்து பழகிறது. எல்லாம் விரதங்களே நம்மளுடைய சாஸ்திரத்தில் வச்சுருக்குது எதுக்குன்னா இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காகத்தையும் வச்சுருக்காங்க. சில பேர் நான் இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிப்பேன், இல்லாத போது பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் என்ன ஆகும்? ஆடும் வரை ஆட்டம், பாட்டு படிக்கிறாங்களே, இருக்கா இல்லையா? கூடும் வரை கூட்டம் சொல்லி, கூடு விட்டு ஆய்வு போனால் ஆகுதுன்னு இப்போ படிக்கணும். அது மாதிரி தான் அந்த படத்தில் படிக்கிறது மாதிரி. இருக்கிற பொழுதே நாம் அதிலிருந்து விலகி இருக்க பழகிறது தான் நம்ம சம்பிரதாயத்தில் விரதங்களுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம். இள வயசில் பழகிறோன்னா வயதான காலத்தில் அதெல்லாம் இருக்க முடியும். சாப்பாடு இருக்கும்போதே சாப்பிடாமல் இல்லை பழகணும். அப்படி இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் தர்ம ஞானம் இருந்தாலே போகும். அதனால் இந்த குரூரப்பறவை இதில் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, அபரிக்கிரகம், தேவைக்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால் அது கடவுள் அனுகிரகத்தில் எனக்கு கிடைத்தது என்ற எண்ணத்தோடு பற்றில்லாமல் இருக்க வேண்டும். அப்படி வச்சுக்கிட்டால் என்ன பிரச்சனை வரும்? பற்றோடு வச்சுக்கிட்டால் என்ன பிரச்சனை வரும்னா பயம் வரும், அந்த பொருளுக்கு அடிமையாகும், நம்மளோட டைம் காலம் வேஸ்ட் ஆகும். பிறகு நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி பழக வேண்டும் என்றால் அந்யதா சித்தமாக. நாமளுக்கு எந்த உலகமே அந்யதா சித்தமாயிரணும். இந்த உலகம் இருந்தாலும் சரி, எந்த பொருள் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நான் ஒரே மனநிலையில் இருப்பேன். நானும் மற்றவங்களுக்கு அப்படி ஆகணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் துயரம் இல்லாமல் வாழ முடியும். இதற்கு உதாரணம் இந்த கழுகு என்ற பறவை. இது 18வது குரு. அடுத்த குரு குழந்தை. குழந்தைங்கிற குருவை அடுத்து சொல்கிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.